அது வராது. ஏன் வராது? அது வராது. ஏன் வராது? வராது. வரணும். சென்சாருக்கே போகாம ரிலீஸ் டேட் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவீங்க? 9ஆம் தேதி. நீங்க பொங்கலுக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்த பொங்கல் சொல்லுவீங்க? சக்கரை பொங்கலா, கார பொங்கலா, வெண்பொங்கலா, எந்த பொங்கல் சொல்லுவீங்க? இந்த பராசக்தின்னு ஒரு படத்தை இவங்க எடுத்துட்டு டிஎம்கே அதை எடுத்துருக்காங்க. அந்த சக்தி உங்களை ஆட்சி படைக்குது. கலைஞர் ஆவியும் சிவாஜி கணேசன் ஆவியும் சும்மா விடாதுங்க. ஒவ்வொரு பார்வையாளரின் கண்ணுலையும் இருட்டாக்கிடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணா இருட்டா தான் இருக்கும். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொன்னாரு. படமே என்ன ரிலீஸ் பண்ண முடியல. அந்த பாஜக காரன் இருக்காரு, எங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு உள்ளடி வேலை பாக்குறாங்க. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப எவன் பேச்ச கேட்பான்? எவன் பேச்சே கேட்க தேவையில்ல. இப்படி தற்கொலைத்தனமா போய் நாசமா போகணும். அவரு காசு கொடுக்குறாரா? எல்லாம் நம்மளோட வரி பணம். அப்படி சொல்லிட்டு போங்க. அரசாங்க சொத்துன்றீங்க. ஒரு கனிமொழி நின்னாங்களா? ஒரு துர்கா ஸ்டாலின் நின்னாங்களா? அதே எங்க ஆளோட அம்மா நின்னாங்க தெரியுமா? 3000 ரூபாய் நின்று வாங்கியிருக்காங்க. எங்க தலைவர் வந்துட்டாரா எல்லாரையும் அமெரிக்கா கூட்டிட்டு போவார். தமிழ்நாடு காலி பண்ணுவீங்களா? அமெரிக்கால போய் செட்டில் போறீங்களா? எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரம்ப்புக்கு, சீன அதிபருக்கு எல்லாருக்கும் ஆட்சி இப்படி இப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு விஜய் தான் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு போல. இதுக்குதான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. ஒயிட்ல வாங்கிருக்கு. ஒயிட் கலர் டிக்கெட் தாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் சார் என்ன சார் அன்னைக்கு அழுத மாதிரி இன்னைக்கு அழுக போறீங்களா? சார் அழுகாச்சியா இருக்காதீங்க சார். என்ன சார் பிரச்சனை? என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் அழுகுறீங்க? கமலஹாசன் மாதிரி ட்ரை பண்றீங்களா? யார்கிட்ட போய் சொல்றது? என்கிட்ட சொல்லுங்க சார். யார்கிட்ட போய் சொல்றது? என்கிட்ட சொல்லுங்க சார். முடியலையே சார். என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்படி ஆயிப்போச்சு. எப்படி ஆயிப்போச்சு சார்? என்ன எல்லாரும் சதி செய்யறாங்க. என்ன சார்? யார் சார் சதி செஞ்சது? என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் இப்படி பண்றீங்க? என் வண்டி ஆரம்பம் வச்சு 20,000 ரூபாய் வாங்கி 4 டிக்கெட் எடுத்தோம். எதுக்கு? ஃபாரின் போறதுக்கா? ஜனநாயகம் படத்துக்கு. படம் ரிலீஸ் இல்ல. யாராவது வண்டி வச்சு டிக்கெட் வாங்குவாங்களா? தற்கூரியா இருக்கிறீங்க. காசு காசு இல்லன்னா சன் டிவில இல்ல ஜீ தமிழ்ல இதெல்லாம் போடுவாங்க. போய் பாக்குறத விட்டுட்டு எதுக்கு இப்ப உங்களுக்கு வண்டியை வச்சு நீங்க இது பண்றீங்க? டிக்கெட் வாங்கி இப்ப படம் போச்சா? வண்டியும் போச்சா? எங்க தலைவர் சன் டிவிலையும் ஜீ தமிழ்லயும் பாக்கணுமா? வேற எதுல பாக்க போறீங்க? இல்ல ஓடிடில பாருங்க. இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. டெலிகிராம்ல விட்டுருவாங்க. அதுல பாருங்க. சூப்பர் குவாலிட்டி விடுவாங்க சார். பிரிண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சரி சரி இந்த தண்ணி கலக்கும் போதா அப்படி எல்லாம் நடத்திட்டு இருக்கு. எது? யார் யார் சார்? பேசலாம் சார். இப்ப தண்ணி சார் பேசிக்கலாம் சார். ஏன் சார் பேச வேணாம்? தீய சக்தி. யார்? நான் தீய சக்தியா? அழுவுறீங்க புலம்புறீங்க சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல வந்து தீய சக்தி. இதனாலதான் உங்களை வந்து ஓட விடுவாங்க சார். அது வராது. அது வராது. ஏன் கமலஹாசன் ட்ரை பண்றீங்களா? கமலஹாசன் மாதிரியா? நடிப்பாரு. நீங்க என்ன கேவலமா? நான் நடிக்கிறேனா? கமலஹாசன் தான் நடிப்பான். ஆனா நான் நடிக்க மாட்டேன். நான் நடிகன் கிடையாது. புரியுதா? உங்க ஆள் நடிகன் தானே. சரி விடுங்க, உட்காருங்க. நடமே புரிஞ்சுக்காம. சரி உட்காருங்க, மேல உட்காருங்க. இன்டர்வியூ கொடுக்கறேன். உட்காருங்க, மேல உட்காருங்க. உட்காருங்க சார். வேணாம், முடியாது சார். பேசிப்போம் சார். உட்காருங்க சார். நான் பேசுனா கீழே உட்கார்ந்து கேளுங்க. நான் பேசுறேன். நான் கீழே உட்காரணும். ஆமா.
சார் மேல உட்காருங்க சார். இல்ல முடியாது. கேளுங்க, உட்காந்து கீழே உட்காந்து கேளுங்க. என்னப்பா இவர் கட்டத்திலே கேமரால கீழே இருக்குப்பா. சார் சொல்லுங்க சார், என்னதான் சார் பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் என்ன வேற கீழே உட்கார வச்சிட்டீங்க, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன் சார் இப்படி அலப்பற கொடுக்குறீங்க? முடியலங்க, பேச்சு வர மாட்டேங்குது. என்ன பேசுறது, ஏகப்பட்டது பேசுன்னு பார்த்தேன். ஆனா என் சோகம் உள்ளார அடக்கி 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 வச்சு சார் வெடிச்சிருச்சு. கமலஹாசன் டைலாக் எல்லாம் வேணாம் சார், விஜய் பட டைலாக் எதுனா சொல்லுங்க சார். ஏன் சார் அழுவுறது? கமலஹாசன் வேற அழுவுறதா? நீங்க அழுவுறது அப்படிதான் சார் இருக்கு. கமலஹாசன் இப்படி அழுவுறாரு எங்கேயாவது? அவரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் சார். நீங்க ஏன் சார் இவ்வளவு கேவலமா பண்றீங்க? நடிகத்தான் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், நான் ரியல். தயவு செஞ்சு கேள்வியை கேளுங்க. என்னதான் சார் பிரச்சனை? ஐயோ கேள்வியை கேளுங்க. எங்க சார் கேட்க விடுறீங்க? கேள்வியை கேளுங்க. சரி, என்னதான் ஆச்சு ஜனநாயகன் படத்துக்கு? ஏன் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. என்னதான் நடந்துச்சு? நல்லா தானே இருந்தீங்க. ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நல்லா சூப்பரா கொண்டாடினீங்க. டிக்கெட் எல்லாம் வாங்க போறேன், படம்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னீங்க. இப்ப படம் பார்க்க முடியல அழுவுறீங்க. எங்க படம் பாக்குறதுன்னா நான் கனவுல பார்த்ததெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமாங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் சேர்ந்து பாக்குறதா நான் பிளான் பண்ணது. புரியுதுங்களா? 4 டிக்கெட் எடுத்தேன்னு சொல்றேன்ல. 4 டிக்கெட்டா? யாரா இருக்கு? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்களை ஓட விட்டீங்களா? யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறானு. ஆமா, எப்படி எடுப்பாங்க? இது மாதிரி தற்குறித்தனமா இருந்தா வண்டியை வச்சு யாருன்னா டிக்கெட் வாங்குவாங்க. 20,000 ரூபாய்க்கு வண்டி வச்சு 4 டிக்கெட் எடுத்துங்க. ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னானுங்க. படம் பார்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னானுங்க. அவங்களுக்கு நம்பி இதுல இப்ப டிக்கெட் எனக்கு எல்லாம் லாஸ். ஒரு டிக்கெட் 5,000 ரூபாவா? ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? பெரிய ஊழல்ல ஒழிக்க போறேன்னு உங்க தலைவர் வந்தாரு. ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு விற்கிறேன்றாரு. ஒரு டிக்கெட்லாம் எவ்வளவு ரேட் தெரியுமா? 5,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். 5,000 ரூபான்றது பெரிய விஷயம் உங்களுக்கு? ஆமா, நம்ம 5,000 ரூபாய் ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு. தலைமம் படத்துக்கு 20,000 ரூபாய் தான் கொடுத்து டிக்கெட் பாக்குறதுல இருக்கானுங்க, தெரியுமா? அந்த அளவுக்கு தற்கொலை, அந்த அளவுக்கு இன்னும் நான் வளரலன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. வளரல வேதனையா இருக்குதா? ஆமா, இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கீங்களே, எங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. பினான்சியலி நான் டவுன் ஸ்டெப்ல இருக்குங்க, வளரணுங்க. இப்பயும் டவுன்ல தான் இருக்கீங்க. என்னத்த டவுன்ல இருக்கு? சேர் லாக்கர் சொன்னா டவுன்ல தான் உட்காந்துருக்கீங்க. பினான்சியல் டவுன்ல இருக்குதா? ப்ளீஸுங்க, கேள்வியை கேளுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க. ஏன் என்னதான் பிரச்சனை? சென்சார் போர்டுல என்னதான் பிரச்சனை? ஏன் தர மாட்டேன்றாங்க? இது யாருடைய சதி? இல்லங்க, இது முழுக்க டிஎம்கே காரங்க. டிஎம்கேவா? அவங்க மட்டும்தாங்க இதை செஞ்சிருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அவங்க தான். சென்சாருக்கு டிஎம்கேக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கு? சென்சாருக்கு டிஎம்கே என்ன சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இல்ல, அதுதான் சொல்லுங்க. என்ன சம்பந்தம் இல்ல? சரி, என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்களேன். சென்சார் போர்டு ஆபீஸ் எங்க இருக்குது? சென்னையில தானே இருக்கு. சென்னை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா? யார் கண்ட்ரோல்ல? சென்னை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? விஜய் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. விஜய் கண்ட்ரோல்ல. அவர் தானே சொல்லிட்டாரு எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குது, ஆட்கள் தான் அப்படின்னு. கட்சி ஏங்க, அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறங்க, 2026க்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இப்பயே பேசுறீங்களே. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னங்க? என்னது? 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இப்ப ஏன் பேசுறீங்க? இப்ப கரண்ட் பொசிஷன்ல யாருங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கா? யார் எடுத்திருக்கா? ஸ்டாலின் கண்ட்ரோல் தானங்க இருக்கு. என்ன சென்னை லீஸுக்கு எடுக்கிறாங்க, ஆளால் எடுத்துன்னு போறதுக்கு. ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. யாருக்கு? எனக்கா? ஆமா, நான் புரியாம பேசாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. ஏன் ரிலீஸ் ஆகல தெரியுமா? ஏன் ரிலீஸ் ஆகல? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆமா, எல்லாம் எங்க கருப்பாடு எங்க உள்ளாரே இருந்து வேலை பார்த்துட்டான். யாரு? அந்த டைரக்டர் தான். படம் ரெடி ஆகி 7 மாசம் ஆயிருக்கு. 7 மாசத்துக்கு முன்னாலே அவன் சென்சார் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஆமா. அவன் ஏன் நெருக்கப்பட்ட ரிலீஸ் டேட்ல வச்சுக்கிட்டு சென்சார் போறான்? சரி, சென்சார் போகாம எதுக்கு நீங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க? சென்சார் போயிட்டு தான் சார் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணோம். சென்சாருக்கே போகாம ரிலீஸ் டேட் எப்படி அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவீங்க? 9ஆம் தேதி. பொங்கலுக்கு முன்னால படத்தை ரிலீஸ் பண்றது தானங்க பிளான்.
அப்ப பொங்கல் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நாங்க காத்திருக்குமா? இப்ப வரப்போற பொங்கலுங்கிறது தெரியுதுல்ல. அப்ப நாங்க டேட்டா கொடுத்துதானே ஆகணும். நீங்க பொங்கலுக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்த பொங்கல் சொல்லிருக்கணும்? சக்கரை பொங்கலா, கார பொங்கலா, வெண்பொங்கலா, எந்த பொங்கல் சொல்லிருக்கணும்? ஹலோ, என்ன இல்ல பொங்கலுக்கு முன்னாடி இல்ல பொங்கல்னா நான் என்ன வரப்போற பொங்கல் திருவிழாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க திங்கிற பொருளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இருக்காதீங்க. சீரியஸா சொல்றேன். வாழ்க்கையில திங்கறத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது. ஏன் நீங்க திங்கவே இல்லையா? திங்கவே இல்லையா? பட்னி வந்திருக்கீங்களா? என்னங்க அது? என்ன? சரி சொல்லுங்க, எந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்களா? 2026 பொங்கலுக்கு நாங்க ரிலீஸ் பண்ணதான் வந்தது. இந்த பராசக்தின்னு ஒரு படத்தை இவங்க எடுத்துட்டு டிஎம்கே தான் அதை எடுத்திருக்காங்க. அந்த சக்தி உங்களை ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். அது நிறைய விஷயங்க. இறந்து போற கலைஞரே ஆவியா அந்த படத்துக்குள்ளார ஏகப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தி வச்சிருக்காரா. இது ஒரு புருடா விடுறீங்க சீரியஸா. கரூர் சம்பவத்துல ஒரு ஆவி, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணாம இருக்குது ஒரு ஆவி, இன்னும் எத்தனை ஆவிதான் இருக்கு நீங்க பாருங்க. ஜனநாயகன் வெளியில விடாம பராசக்தி எல்லாம் வருதுன்னா படம் ஓடவே ஓடாது. சீரியஸா சொல்றேன். ஒரே நாள்ல அட்டர் ஃபிளாப்னு கேள்விப்படுவீங்க பாருங்க பராசக்தி. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் ஆவியும் சிவாஜி கணேசன் ஆவியும் சும்மா விடாதுங்க. ஆமா, தியேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பார்வையாளின் கண்ணுலையும் இருட்டாக்கிடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணா இருட்டாதான் இருக்கும். தியேட்டர்ல போயிட்டு லைட் ஆஃப் பண்ணா இருட்டாயிரும். ஹலோ, வேணாங்க. வேற என்ன வேணாம் சார்? வேற என்ன சார்? ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா பராசக்தி ஜனநாயகனோட பராசக்தி ட்ரெய்லர் பார்வையாளர் அதிக பேர் போயிருக்காங்க. படம் ஃபெயிலியர் ஆயிடுன்றீங்க. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது? ஐயோ, யூடியூப் காரனோட இது என்ன தெரியுமா? வியூஸ பார்க்க கூடாது. வியூஸ் காசு கொடுத்து ஏத்துவாங்க. இப்ப நான் கூட ஒரு படம் எடுத்தேன் டே நைட்னு. அந்த படத்தோட வியூஸ் எப்படி தெரியுமா ஏத்தணும்? காசு கொடுத்து வியூஸ் ஏத்தணும். எப்படி தெரியுமா கம்பேரிசன் பார்க்கணும்? வியூஸ மட்டும் பார்க்க கூடாது. வேற எதை பார்க்கணும்? கமெண்ட்ஸ் பார்க்கணும், லைக்ஸ் பார்க்கணும். கமெண்ட்ஸ் பார்த்தா உள்ள கழிவு ஊத்திருப்பாங்களே. அது கழிவு ஊத்துறா எது ஊத்துனா எல்லாமே டிஎம்கே கார சதிங்கிற. அது யாரு அதிகமா பாத்துருக்காங்க? எங்க படத்துக்கா உங்க படத்துக்கா? யாரு பாத்துருக்கா? எந்த படத்துக்கு பாத்து? எதுக்கு? அதெல்லாம் ஜனநாயகம் படத்துக்கு தான் ரியல் டைம்ல ஓடி இருக்கிறது ஜனநாயகம் மட்டும்தான். இவங்க ஓட்டிருக்காங்க, காசை கொடுத்து வியூஸ் ஏத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாது. விஜய ரியல் டைம்ல போக மாட்டாரு, ரியல் டைம்லயே போயிட்டு இருக்கிறாரு. ரியல் டைம் ரீல்ல என்னென்ன பேசினாரு, என்னென்ன டைலாக் கொடுத்தாரு. நிஜ வாழ்க்கையில உஸ்மானமா தான் இருக்காரு. திரும்பி போற ஐடியாவே இல்ல, ஐ எம் கம்மிங் அப்படின்லாம் சொன்னாரு. படமே என்ன ரிலீஸ் பண்ண முடியல. ஐ எம் கம்மிங் சும்மா சொல்லுங்க, வேற லெவல்ல சொல்லியிருக்கோம். 10 ரூபா கொடுத்துட்டு சொன்னீங்களோ? 10 ரூபா கொடுத்துட்டு சொன்னோம். இல்ல சும்மா சொல்ல 10 ரூபா கொடுத்துட்டு சொன்னீங்களா? என்னங்க புரியல, என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? இல்ல அவர் சொன்னாரு திரும்பி போற ஐடியாவே இல்லன்னு. படமே ரிலீஸ் ஆகலையே, திரும்பி போக வச்சிட்டாங்கல்ல பாஜக. அந்த பாஜக காரன் இருக்காரு, எங்க கிட்ட நல்ல விதமா பேசிட்டு உள்ளடி வேலை பாக்குறாங்க. இதுக்குதான் உள்ளடி வேலை பாக்குறாங்க. இதுக்குதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கொள்கை எதிரே கடுமையா விமர்சிச்சிருக்கோம். இல்லங்க, அவங்க நல்ல விதமா பேசுறாங்க. உள்ளார இப்போ டிஎம்கே காரன்ட்டி அவங்க காசு வாங்கிட்டாங்க. இல்லாத காசா திமுக கிட்ட இருந்துட்டு போகுது. அவங்க எங்க கொடுத்தாலும் வாங்குறாங்க, எவன் கொடுத்தாலும் வாங்குறானுங்க. நீங்க கொடுக்க வேண்டியது தானே பாஜகவுக்கு. நாங்க ஐயோ நாங்க இப்ப குடுக்கறோம்னு சொல்றேங்க. இல்ல கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் டிஎம்கே காரன் எவ்வளவு கொடுத்தாலும் சொன்னா இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலதான் நம்ம வச்சு கொடுக்கணும். 1 ரூபா வச்சு குத்துருவீங்க. அதுக்கு மேல 1 ரூபா வச்சா டிஎம்கே எவ்வளவு குத்துதோ அதோட 1 ரூபா வச்சு டிவிக்கே கொடுக்கும். எங்க இவங்க அண்டர் டீலி நடத்திக்கிறாங்க. மத்திய அரசு மாநில அரசு 2 கூட்டுங்கிறது இப்பதானே தெரியுது. நம்ம சென்சார் போய் நிக்கிறப்பதானங்க அது தெரியுது 2 பேரும் கூட்டுன்னு. இதுக்கு அரசியல் வராம படம் நடிச்சிருக்கலாமா? 2 பேரும் கூட்டுன்னு சொல்றீங்களா? படம் நடிக்க அப்படியே சம்பாரிச்சுட்டு போயிருக்கலாமா? இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க அப்பா சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க மனைவியார் சொன்னாங்க, பிள்ளைங்க சொன்னாங்க. முக்கியமா கூட இருக்கிற நிறைய பேர் நாங்களாம் சொன்னோம். நினைச்சேன் கேட்காம போனா இப்படிதான். ஏன் பெத்தவங்க பேச்ச கேட்கணும்ன்ற? மத்தவங்க பேச்சையும் கேட்க முடியாது, பெத்தவங்க பேச்சையும் கேட்க முடியாது. நாம நினைக்கிறது சரி, புரியுதா? இதுக்குதான் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு தலைவர் சொல்லிருக்காருல. அப்படி இருக்கிறப்ப எவன் பேச்ச கேட்பான்? அதுதான் எவன் பேச்ச கேட்பான்? எவன் பேச்சே கேட்க தேவையில்ல. இப்படி தற்கொலைத்தனமா போய் நாசமா போகணும். எது தற்கொலைத்தனம்? இது மாதிரி தான் வண்டியை வச்சு வாங்கிருக்கீங்களா? தற்கொலை தான்.
லாஸ் எனக்கு தானே, உங்களுக்கு இல்ல. டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கணும் லாஸ்னா என்ன? லாஸ்ங்கிறவங்களுக்கு எல்லாம் சும்மா விட மாட்டோம். யூடியூப்ல படத்தை போட்டு பாருங்கடான்னு சொல்லுவோம். யூடியூப்ல படம் போடுவீங்க? ஆமா. அப்ப எதுக்கு 500 கோடி செலவு பண்ணீங்க? எது அதெல்லாம் ப்ரொடியூசர் கமிட் ஆகுறப்ப இந்த காசெல்லாம் வந்து டிப்ஸ் கொடுக்கறது மாதிரி நினைச்சிட்டாரு. டிப்ஸ் கொடுக்குறதா? ஆமா. ஹோட்டல்ல போய் அவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா அவரு? அவர் சாதாரண பணக்காரர். எங்க தலைவர் வச்சு படங்கிறவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஆமா. என்ன உங்க தலைவரை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். பிடி செல்வகுமாரி நீங்க என்ன கதியில இருக்கிறாரு? நிறைய ப்ரொடியூசர்கள் என்ன கதியில இருக்காங்க விஜய் வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம்? ஹலோ, அவங்க படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க பர்சனல் லைஃப்ல காலியா இருப்பாங்க. ஆனா படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே பணக்காரனா தானே இருந்தாங்க. ஆமா, எல்லாரும் பணக்காரன் தானே. ஆமா, விஜய் வச்சு படம் எடுத்துட்டு பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க எல்லாருமே. இல்ல நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பணக்காரங்களா இருக்காங்க, படம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் ப்ராப்ளம் லாக் ஆகி லாஸ் ஆயிடுறாங்க. அது எப்படி பர்சனல்? விஜய் வச்சு படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்துட்ட பிறகு பர்சனல் லைஃப்ல எப்படிங்க பிச்சைக்காரன் ஆக முடியும்? அப்ப தலைவன் தான் பிச்சைக்காரன் ஆக்கி விடுறான்னு சொல்றீங்களா? இது மாதிரி பொய்யான ஒரு கட்டமைப்பை கட்டாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற வஞ்சன்ஸை இது மாதிரி கீட்டாதீங்க. எங்க தலைவன் வச்சு படம் எடுத்த எவனாவது ஒரு பிச்சைக்காரன் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லலாம் சார்? நிறைய பேர் சொல்லலாம். இன்னைக்கு ப்ரொடியூசரா இருந்தவங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க விஜய் வச்சு படம் எடுத்தவங்க. வேணாங்க, வேணாம், வேற கேள்வி கேள்வி. சரி, பாஜக தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க சதி செய்யுது. கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எப்படியோ முட்டி மோதுனீங்க. இப்ப படம் ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப இந்த படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இல்லங்க, இதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்ன நான் சொல்ல வர்றேன்னா, அதாவது நாங்க ரிலீஸ் பண்றோம், எங்களுக்கு போட்டியா இந்த பராசக்தியை கொண்டு வர்றாங்க. எல்லா தியேட்டர்லயும் எங்க படம் ஓடினாதானே கலெக்ஷன். இன்னொரு படம் வருதுன்னா பாதி கலெக்ஷன் குறையுதா இல்லையா? அப்ப அந்த படம் நம்ம கூட போட்டியே இல்லாம தனியா வரணும்ல. நம்ம தனியா வர்றதுக்கு பார்த்தா கூட விடுறாங்க. இப்ப அவங்களோட இருந்து நம்மளோட வசூல் கம்மியாயிரும் இல்லையா? அதனால நாமளே கொஞ்சம் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவா வரலாம் அப்படின்னு ஒரு இதுவும் ஒண்ணு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்கு. தலைவர் தானே சொன்னாரு, தனியா வரீங்களா அனியா வரீங்களா கேட்டாங்க, நான் அனியா தான் வரேன் அப்படின்னு. இப்ப தனியா படத்துல மட்டும் தனியா பாக்குறீங்க? அது அரசியலுக்கு சொன்னதுங்க. அரசியலுக்கு தாங்க நாங்க அனியா வருவோம். இது வந்து திரைப்படத்துக்கு தனியா தாங்க வரணும். அப்பதாங்க வசூல் பண்ண முடியும். என்னங்க நீங்க திரைப்படத்துக்கு தனியா வரணும், அப்பதான் கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டும். ஆமா, பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்க முடியுமா? யாருக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? யாருக்கு சம்பாதிக்கிறோம்? மக்களுக்காக. மக்களுக்காக. ஆமா, மக்களுக்காக. பிளாக்ல 5000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் விக்கிறீங்களே, இதெல்லாம் யாருக்காக? ஏங்க ஃப்ரீயா குடுத்துட்டு போக வேண்டியதானே சார்? எப்படியே ஃப்ரீயா கொடுக்க முடியும்? கொடுங்க, மக்களுக்கு நல்லது பண்ண வந்தவங்க கொடுங்க. இல்ல டிக்கெட் வந்து ஆக்சுவல் ரேட்னாவோ அதை வித்துட்டு போங்க. எதுக்கு 2000 விக்கிறீங்க? உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த இப்ப கூட இலவசம் கொடுக்கறோம், பொங்கல் இலவசம் கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, புரியுதுங்களா? எல்லாத்தையும் அவமானப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா பண்றாங்க? ஃப்ரீயா கொடுக்கறது அவமானம் இல்ல, அதுவே அவமானம். அத வாய்ந்து லைன்ல நிக்க வச்சு வாங்க சொல்றாங்க பாருங்க. வாங்குங்க. 3000 ரூபாய் கொடுக்குறாங்களா? 3000 ரூபாய் இருக்குல்ல, எல்லாருக்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்குல்ல, அக்கௌண்ட்ல போட்ட முடியாது. எங்களை லைன்ல நிக்க வச்சு அவமானப்படுத்திதான் அந்த காசை எனக்கு கொடுக்கணுமா? அக்கௌண்ட்ல போடணும். அதுக்கு மினிமம் பேலன்ஸ்ல இருந்து அதுல புடிச்சுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க காசு கொடுக்க சொல்றீங்க டைரக்டா. கரெக்ட் தானே? இல்லங்க, எவ்வளவு இதோட பேசுறீங்க தெரியுதா? எவ்வளவு வன்மத்தோட பேசுறீங்க தெரியுமா? எவ்வளவு நீங்க டிஎம்கே காரங்க, நீங்க முழுக்க முழுக்க டிஎம்கே காரங்க. அவ்வளவு சதி நடந்து இந்த வருஷம் காசு கொடுக்குறாங்கல்ல. போன வருஷம் என்ன தெரியுமா ஊழல் நடந்தது? ஏலக்காய் பொங்கலுக்கு ஏலக்காய் இதுல 10 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. அதனால இந்த வருஷம் பைசா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அவமானம் தாங்க முடியலங்க. லைன்ல நின்று வாங்குறதுக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? எல்லாரும் பாக்குறோம். வாங்குங்க, காசு வேணும்னா வாங்கிதான் ஆகணும். காசு வேணும்னா வாங்கி. ஆமா, யாரும் இது உரிமைங்க. எப்படி ஓட்டு போடுறது உரிமை, அதே மாதிரி அரசாங்கம் சொத்தை வாங்கணுங்கிறது உரிமை. அரங்க சொத்து வாங்குமா? அரசாங்க சொத்து தானங்க. அரசாங்க சொத்தா? ஆமா. எதுக்கு நீங்க வாங்குறீங்க? ஏங்க அரசாங்கம் இலவசமா கொடுக்கறது தானே. யாரு அவங்க சொந்த வீட்டு காசு கொடுக்குறாங்களா? முக சைன் அவரு காசு கொடுக்குறாரா? அவரு காசு கொடுக்குறாரா? வேற யாரு வீட்டு காசு கொடுக்குறாரு? வேணாங்க, ஆனா எல்லாம் நம்மளோட வரி பணம். அப்படி சொல்லிட்டு போங்க, அரசாங்க சொத்துன்றீங்க. நம்ம வரி பணத்தை எடுத்து நம்மளுக்கே குடுக்குறாங்க. நம்ம வரி பணத்தை எடுத்து நம்மளுக்கு குடுக்குறாங்கல்ல, சொல்லுங்க தெளிவா. அத லைன்ல நின்னு ஏன் குடுக்குறாங்க? அக்கௌண்ட்ல போட வேண்டியதானே? அக்கௌண்ட்ல போனாதான் பிஜேபி புடிச்சுக்கிறாங்களே.
மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. நீங்க கதை 1000 கதை சொல்லலாங்க. ஆ, ஆமா, ஏன் அவங்க வீட்டு ஆட்கள் வந்து லைன்ல நிக்கிறாங்களா? இல்ல. ஆஹா, ஒரு கனிமொழி நின்னாங்களா? இல்லையே. ஒரு துர்கா ஸ்டாலின் நின்னாங்களா? அதே எங்க ஆளோட அம்மா நின்னாங்க தெரியுமா? அப்படியா? 3000 ரூபாய் நின்னு வாங்கியிருக்காங்க. பா, ஆமா, போய் 3000 ரூபாய்க்கு வந்து நின்னு வாங்கினாங்க. உரிமைங்க, உரிமைக்காக லைன்ல நின்னு வாங்குனுங்க. ஓஹோ, கரெக்ட் கரெக்ட். உரிமைனா வந்து வாங்கிதானே ஆகணும். ஆ, ஆனா அவங்க மட்டும் வந்து வாங்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரமா லைன்ல இருந்து வாங்கல தெரியுமா? ஒரு பக்கெட் அவமானம் தான், இருந்தாலும் உரிமைக்காக வந்து நிக்கிறோம். ஆமா, ஏன்னா இந்த 3000 ரூபாய் வாங்கலன்னா உரிமை போயிடும். சீரியஸாங்க. நாட்டோட பிரஜை இல்லைன்னு சொல்லுவானுங்க, இந்த நாட்டோட குடிமகன் இல்லைன்னு நம்மள முத்தர குத்தி அமுச்சுவாங்க. ஓட்டர் ஐடி இல்ல, ஓட்டர் ஐடி இல்லைனாலும், ஆதார் கார்டு இல்லைனாலும், ரேஷன் கார்டு இல்லைனாலும் அவங்க வந்து நாட்டோட பிரஜையெல்லாம் கிடையாது. 3000 ரூபாய் வாங்கலன்னா தான் அவங்க பிரஜை இல்லைன்னு முத்திர ஊத்துருவாங்க. பாத்தீங்களா இதுலயும் எவ்வளவு சிக்கல் வச்சிருக்காங்கன்னு? எத்தனை ஐடி கார்டு? ஒரே ஐடி கார்டுக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வரலாம்ல? ஆமா, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? ஏன் கொண்டு வர எல்லாத்தையும் தனித்தனியா வைக்கிறாங்க. தனித்தனியா காணா போச்சுன்னா ஒரு ஐடி அப்படின்னா வச்சிருந்தோம்னா, அந்த ஒண்ணு காணா போச்சுன்னா உடனே அதை அப்ளை பண்ணி வாங்கலாம். தனித்தனியா எல்லாத்தையும் காணா போட்டோம்னா ஒரு பர்ஸ்ல எல்லாத்தையும் வச்சுட்டு டிராவல் ஆகிறப்ப பிட்பாக்கெட்கார பர்ஸ் அடிச்சானா அத்தனை ஐடி எங்க போய் தனித்தனியா வாங்கணுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த டிஎம்கே காரனுக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட். ஆமா, நியாயமான கேள்விதான். கரெக்ட் தான். நான் சொல்றதுலாம் கரெக்டா இருக்குல்ல? இல்ல, எங்க தலைவர் மட்டும்தாங்க இதெல்லாம் மாத்த முடியும். எங்க தலைவர் மட்டும்தான். ஒண்ணும் கார்டே இல்லங்க, ஆதார் கார்டுங்கிற ஒண்ணே இல்ல. வேற என்ன இருக்கும்? நம்ம மூஞ்சிய காட்டினாவே போதும், எல்லாம் கிளியர். உங்க மூஞ்ச காட்டினா யாரு பாக்குறது? யார் இது கொடுக்குறது? ஐயோ, அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்த கண்ணுல ஜூம் பண்ணி இது பண்ணிட்டாவே எல்லாம் நம்ம யாருங்க வந்துரும். ஓகே ஓகே. ஆமா, அமெரிக்காவில போனது இல்லையா? நான் போனது இல்லையா சார்? உங்க ஆள் தான் புசு புசுன்னு போயிட்டு வர்றாரு. நாமெல்லாம் எங்க போறது? அமெரிக்கா போறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பணும். சீரியஸா எல்லாரும் எங்க தலைவர் வந்துட்டாரா எல்லாரையும் அமெரிக்கா கூட்டிட்டு போவார். 2026 அப்புறம் எல்லாரையும் அமெரிக்கா கூட்டிட்டு போவார். தமிழ்நாடு காலி பண்ணுவீங்களா? அமெரிக்கால போய் செட்டில் போறீங்களா? எல்லாரையும் கூட்டு போயிட்டு எங்க சுற்றுப்பயணங்க எல்லாம் இந்த காட்சியில இருக்கிறவங்க தாங்க சுற்றுப்பயணம் போறாங்க. எங்கேயாவது எந்த மக்களையாவது கூட்டிட்டு போறாங்களா? புரியுதுங்களா? ஒரு அஜித் நடிகர் அவரையாவது ஒரு 100 பிள்ளைகளை வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. ஏன் அன்பில் மகேஷ் கூட்டு போனாரு ஸ்கூல் பசங்களை எல்லாரும் விமானத்துல? அதே மாதிரிதாங்க அவரு தனியா பண்ணிருக்காருங்க, ஒரு அரசாங்கமா பண்ணும்ல. அவரு பண்ணா அரசாங்கம் பண்ணா மினிஸ்டர் பண்றாரு இல்லங்க. உங்க ஆளு தனி மனிதனா என்ன பண்ணாரு? அவங்களெல்லாம் நீங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னார்ல, ஐடியா கொடுக்கறவன் தாங்க பெரிய ஆளு. யார் ஐடியா கொடுத்தது? எங்க தலைவன் தான் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொன்னது. விஜய் சொன்னதுனால அஜித்துக்குலாம் எங்க தலைவன் தான் சொன்னாப்ல, பிளைட்ல பறக்காதவங்களுக்கு எல்லாம் பிளைட்ல கூட்டிட்டு போங்க, அவங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ட்ரம்ப்புக்கு, சீன அதிபருக்கு எல்லாருக்கும் ஆட்சி இப்படி இப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு விஜய் தான் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு குடுத்துருக்காரு போல இருக்குன்னு. ஏங்க என்னைக்குமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஐடியா கொடுக்கறவனுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். ஆனா இந்த மக்களும் இந்த நாடும் நாட்டு மக்களும் அதை தவறுறாங்க. ஆமா, சீரியஸா அந்த இது வந்து ரொம்ப 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 மானங்கிட்ட பொழப்பா இருக்கு. நம்ம கூட ஒரு படம் எடுக்கிறோம், கிரியேட் பண்றோம், எவனோ ஒருத்தவங்க பேரை போட்டுக்கிறங்கிற இடத்துல இந்த நடத்துறான். ஆமா, ஆனா அவன் நல்லா இருக்கா, நம்ம இப்ப இன்னைக்கு தெருவில் நின்றுட்டு இருக்கோம் 20,000 ரூபாய்க்கு ஆடம்பரம் வச்சு. விடுங்க அழாதீங்க, சும்மா சும்மா அதையே நினைச்சு அழுதுன்னு இருக்கீங்க. அந்த வண்டி எப்படி மீக்குறதுன்னு பாருங்க. டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் குடுத்துருங்க. அடையாங்க பிளாக்ல டிக்கெட்டோ ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்களா? ரெண்டாவது டிக்கெட் போய் கேட்டேன், டிக்கெட்டு காசு தான் கொடுப்போம், 220 ரூபா கொடுப்போம்ட்டாங்க. அடப்பா, இதுக்குதான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி கூடாது, ஒயிட்ல வாங்கி இருக்கணும். ஒயிட் கலர் டிக்கெட் தாங்க. ஓ, ஒயிட் கலர் டிக்கெட்டா? பிளாக் டிக்கெட் பிளாக் டிக்கெட்லாம் கிடையாதுங்க, ஒயிட் கலர் டிக்கெட் தான். ஒயிட் கலர் டிக்கெட் தான். ஆமா, ஒயிட் கலர் டிக்கெட் தான். ஆனா 220 ரூபா கொடுப்பேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய் வீட்டுல போய் முற்றுகிடுங்க எல்லாரும். வரமாட்டேங்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள் நினைச்சேன். ஒண்டியா போய் உட்காந்துருங்க.